இன்னைக்கு யோகம்னு வந்தா ஏன்னா ஒரு யோகம் நம்மளுக்கு தேடி வரும். ஏன்னா ஒருத்தர் நல்ல ஒரு கிளைண்ட் வராங்க, நல்ல ஒரு பிசினஸ் பேசுறோம், 4 பேர் நல்லது பண்றோம். அதுல ஒரு யோகம் பேர் வளர்ந்தா சந்தோஷம். அது ஒரு யோகம். அதே மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி இது எனக்கு முன்னோர்கள் உண்மையிலேயே சொல்லிக் கொடுத்தது. டெய்லி எந்திரிச்சு காலையில ஃபர்ஸ்ட் வேலையா கால்ல தான் கிழிப்பேன். ஓகே. இன்னைக்கு எவ்வளோ ஸ்டைலாக காலைல காலைல வீட்டில் வச்சிருப்பேன். என் ஆஃபீஸில் கூட காலைல மாதிரி தான் இருக்கும். கம்பல்சரி இன்னைக்கு வந்து காலை கழிச்சு பார்த்தா ரைட்டு போட்டிருக்கேன், ரைட் ஓகே. அதை வந்து நீங்கள் பழக ஆரம்பிங்க. ஒரு வருஷம் நீங்கள் கரெக்டாக பழகிட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு பழக்கமாயிடும். ஸோ மனுஷனுக்கு டேட்டு டைமிங் ரெண்டும் முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா போனால் வராதது நாட்களும் நேரமும். போனால் வராதது நேரமும் நாட்களும் வயசு 3 சொல்லுவாங்க. அந்த மாதிரி டைமுன்றதும் முக்கியம், டேட்டுன்றதும் முக்கியம். அது வீட்டில் எங்கே மாட்டுறது ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? இப்போ எல்லா இடத்துலையும் எல்லாமே மாட்டிடலாமான்னு கூட கிடையாது. இப்போ வாஸ்துக்குன்னு சில இடம் இருக்குது, செடிக்குன்னு சில இடம் இருக்குது, வாஸ்து மீனுக்குன்னு சில இடம் இருக்குது, பூஜை அறைக்குன்னு ஒரு இடம் இருக்குது, சமையலுக்குன்னு இடம் இருக்குது. நம்ம நேரத்தை தான் வந்து வாழ்க்கையில் நம்மளை கொண்டே போகுது. அப்போ அதுக்கு முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணும் இல்லையா? சரிங்களா? அப்போ எங்கே மாட்டுவோன்றதை விட எங்கே மாட்டக்கூடாதுன்னு ஒன்று முக்கியம். ஏன்னா நம்ம எதை நோக்கி பார்க்குறோமோ அதுதான் நம்மளை பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க. நம்ம தப்பான ஒரு டைரக்ஷனில் மாட்டிட்டு தப்பான டைரக்ஷனில் பார்த்துக்கிட்டே இருந்தால் நம்மளோட டைமும் போடுறது தெரியாது, நாட்கள் வரும்னு தெரியாது, பட் அது டைமே வேஸ்ட் ஆன மாதிரி இருக்கும். அதனால் அது எங்கே மாட்டக்கூடாதுன்னு முக்கியமாக சொல்கிறேன். 2 விஷயந்தான். ஒன்று காலண்டரு, 2வது வால் கிளாக். ஸோ கடிகாரம் தென்மேற்கு திசையில் மாட்டக்கூடாது.